ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் நான் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு பண்ணுவேன். அதே போல் நான் எக்ஸ்பைரி இண்டெக்ஸில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சார்ட் வாட்ச் பண்ணும்பொழுது இப்படி தான் வந்துட்டு வச்சுப்பேன். அதாவது ஒரு இதில் வந்துட்டு நிஃப்டி சார்ட் ஓடும், ஒரு இதில் சென்செக்ஸ் சார்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டை வியூ பண்ணும்பொழுது தான் நமக்கு ரெண்டு சார்ட்டும் எந்த இடத்துல, அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் எந்த இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படின்றது தெரியும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் கொடுப்போம். ஓகே, இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால நான் டைரெக்டாக இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போயிடுறேன். நான் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்காக 3 மினிட் சார்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேண்டல் தான் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டல். ஓகே, என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது நம்மளோட நேத்திக்கு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வரும்பொழுது நம்ம இங்கே வந்துட்டு ஒரு வியூ வந்துட்டு எடுக்கணும். ஓகே, அந்த வியூ, அதாவது வந்துட்டு வியூங்கிறது இப்போ நம்ம பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு வியூ வந்துட்டு எடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துலலாம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வரும்பொழுது தான் வந்துட்டு நமக்கு ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு செல்லிங் வியூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் என்ட்ரி கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணணும். என்ட்ரி கேண்டல் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் தான். இதுதான் வந்துட்டு நமக்கு என்ட்ரிக்கான மதர் கேண்டல். இந்த கேண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுற கேண்டல். இதை வந்துட்டு நம்ம, அதாவது நான் எப்படி வந்துட்டு ஒரு ட்ரேடை குவாலிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒரு கோர்ஸாக வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம சினாரியோ 3ல் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, சினாரியோ 3ல் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது போல தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு எடுக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும் இல்லையா, 23,674 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 23,700 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான இடம். ஸோ எதனால் வந்துட்டு நான் இந்த கிரிட்டிக்கலான இடம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு போக போக புரியும். இது நிஃப்டியோட 23,700 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஸ்பாட் சார்ட்டில் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் தான் என்னோட என்ட்ரி கேண்டல். ஓகே, இந்த என்ட்ரி கேண்டல் வந்துட்டு பாருங்கள், நான் எப்பயுமே கேண்டலோட ஹையில் வந்துட்டு என்ட்ரி எடுக்க மாட்டேன், மிட் பாயிண்டில் தான் வந்துட்டு நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் செல்லிங் வியூ வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆனதுனால நான் இங்கேயே வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 96ல் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணேன். 96ல் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 72, டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 144. ஓகே, இந்த கேண்டலில் தான் வந்துட்டு என்னோடய டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆச்சு, அதாவது 10:45 கேண்டலில். இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் யூஸ் பண்ணுறது கொட்டாக் செக்யூரிட்டியில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். கொட்டாக் செக்யூரிட்டியில் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப மட்டும் ப்ராக்கெட் ஆர்டர்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறோன்னா அது இப்போதைக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆர்டர் ஒன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுருவேன். அப்படி போடும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 72 ரூபா ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த கேண்டல் தான் வந்துட்டு டே லோ போயிருக்கும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரூபா வந்துட்டு போயிருக்கும். நாம் என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படின்றக்காக வந்துட்டு இமீடியட்டாக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்னோடய என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 144. ஸோ அதை வந்துட்டு இந்த கேண்டல்லே வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிடணும்.
நம்ம என்ன தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணாலும் என்ன தான் ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த கில் சுவிட்சை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியாது. இதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராகவோ இல்லை வந்துட்டு ஹெவி லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இதில் நான் எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,700 அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸான 23,650 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு புரியும். இது நிஃப்டியோட 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு 23,700 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேண்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, 23,650 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் ஒரு மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நான் என்னோட கோர்ஸ் வீடியோஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தானே, நம்ம ஒரு செல்லிங் வியூ எடுத்துட்டா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே 60 ரூபா 80 காசு கிடைக்கிது இல்லையா? ஸோ நமக்கு அப்ராக்ஸாக வந்துட்டு ஒரு 61 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ப்ரைஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 45 ரூபா 75 காசு அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் 44 ரூபா வருது. எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு மேலே வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப லைவ் ட்ரேட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து வந்துட்டு ரன் ஆகும். ஓகே, நான் அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு என்னோடய ட்ரேடை வந்துட்டு எடுக்கிறேன். அதே போல் லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடியே டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்திருக்காது. ட்ரேட்ஸ் வரலன்னா எனக்கு வந்துட்டு எந்த இஷ்யூஸும் கிடையாது. என்னோடய கேபிட்டல் வந்துட்டு என்கிட்டே தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேத்திக்கு, அதாவது இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி, நேத்திக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி பிஃபோர் டே. நாம் எக்ஸ்பைரி பிஃபோர் டேல தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுலேயும் ட்ரேட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. நான் அதையும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணுறேன். அந்த ட்ரேடில் நான் மார்னிங் வந்ததை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ஆஃப்டர்நூன், அதாவது நேத்திக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 115க்கு மேலே ஒரு கிளியரான ஒரு ட்ரேட் வந்தது. அந்த ட்ரேடை வந்துட்டு நான் எடுக்கலை. ஏன் அப்படின்னா நான் மார்னிங் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்துட்டு கில் சுவிட்சை வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த ட்ரேடை எடுக்கலை. ஆனால் யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது எந்த கேண்டலில் என்ட்ரி இந்த டைமில் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நேத்திக்கான ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அதை குயிக்காக வந்துட்டு பார்த்துடலாம். இவர் மெயில் மூலமாக என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த நான் உங்ககிட்ட சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப கிளாஸஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு படிச்சிருக்காரு. தென் ஆனாலும் அவரால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துட்டு வரலை. என்னோட கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணும்பொழுது கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன் நம்பிக்கை இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஃப்யூச்சரில் கேட்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம், அதாவது கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் அப்போதைக்கு 499 தான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. நாம் எவ்வளவோ பைசா கொடுத்து வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. தென் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்காரு. லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி ஸ்மால் ப்ராஃபிட் வந்துட்டு எடுத்திருந்திருக்காரு. ஆனால் அந்த ஸ்மால் ப்ராஃபிட் எல்லாமே ஏற்கனவே அவர் வந்துட்டு ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அதன்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபைனலாக நான் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதாவது முதல்ல வந்துட்டு மார்க்கெட்டில் 9:15 10:45 மட்டுமே நான் வந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணேன். அதில் வந்துட்டு வர்ற ட்ரேடை மட்டுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ அப்போது எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்தது, மார்க்கெட்டை நாம் இது வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோம், இனிமேல் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இது நிஃப்டியோட நேத்திக்கான சார்ட்டு, அதாவது 8ஆம் தேதி புதன்கிழமைக்கான சார்ட்டு.
ஏன் அப்படின்னா நாம் எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு வந்துட்டு எக்ஸ்பைரிக்கு மொதல் நாள். ஸோ அதனால் நேற்றுக்கு நான் வந்துட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் ஆன கேண்டல். இந்த கேண்டல்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக வந்துட்டு நேற்றையோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இதை நம்மளோட கோர்ஸ் வீடியோஸில் சினாரியோ 3ல் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஓகே, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு மதர் கேண்டல். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வரும்பொழுது தான் நமக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு மதர் கேண்டல் இல்லையா. ஸோ நம்மளோட அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்தே வந்துட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸை வந்துட்டு பார்க்கும்பொழுது என்ன நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா 23,712 இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் 23,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. தென் இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, அதாவது நேற்றையோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோ, இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாலும் நமக்கு வந்துட்டு 23,700 புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. ஸோ அதனால் நான் காமனாக 23,700 அப்படின்ற ஒரு புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,700 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, இப்போது நமக்கு ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கேண்டல் தான் வந்துட்டு மதர் கேண்டல் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டே லோ, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டல் தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த டே லோ கேண்டல். ஸோ அதனால் நான் அந்த டே லோவிலேருந்து என்னோடய என்ட்ரி கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 110.25 வந்துட்டு கிடைக்கிது. நான் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே நான் வந்துட்டு இந்த கேண்டல்லே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது 9:36 நான் இப்போ வந்துட்டு 110 ரூபாய்க்கு வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 25%, அதாவது 82 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு வரும். அதே போல் டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 165. ஓகே, 39 கேண்டல் இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டல் தான் வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். தென் நான் இன்னொரு டிசிஷனுமே வந்துட்டு இந்த இடத்துல மேக் பண்ணினேன். ஸோ அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணிடுறேன். நான் மறுபடியும் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டுக்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மொதல் நாள் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதாவது அதுக்கு அடுத்த நாள் இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்தது. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு லைட்டாக தான் வந்துட்டு இந்த இடத்துல டச் ஆகிட்டு வந்துட்டு மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ இப்போது ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வச்சுருக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க. நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு போயிருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்துட்டு அதை வந்துட்டு வச்சுருந்தேன். வச்சுட்டு இங்கே பாருங்கள் ப்ரைஸ் என்ன ஆயிருக்குன்னு இம்மீடியட்டாக வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் வந்துட்டு ஆகிருக்கு. ஓகே, வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ட்ரேடு. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்துட்டு இந்த ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் ஸ்மால் சைஸ் ஆஃப் கேபிட்டலை மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு நான் யூட்டிலைஸ் வந்துட்டு பண்ணினேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் 23,636 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 23,650 கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,650 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:33 கேண்டல் தான். ஸோ நான் இதிலேருந்து இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 83 ரூபாய் 50 பைசா வந்துட்டு கிடைக்கிது இல்லையா. ஸோ இப்போது என்னோட ஆர்டர் புக்கில் வந்துட்டு 2 ஆர்டர் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த 23,650 கால் ஆப்ஷன் சார்ட்டோட ஆர்டர் இருக்குது. தென் வந்துட்டு 23,700 முன்னாடி ஒரு ட்ரேட் பார்த்தோம்ல, ஸோ அந்த ட்ரேடோட ஆர்டருமே வந்துட்டு 2 ஆர்டருமே வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எது ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுதோ ஸோ அந்த ஆர்டரை வந்துட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்க ஆர்டரை வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 23,700, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் பார்த்தோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 9:39 கேண்டல். இந்த கேண்டல் வந்துட்டு ஹை போகும்பொழுதே எனக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனதுனால நான் இந்த ஒரு கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு கால் ஆப்ஷனில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணாமல் என்னோடய ட்ரேடை வந்துட்டு புட் சைடு மட்டும் வச்சுட்டு 50% ப்ராஃபிட்டை வந்துட்டு நான் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன்.
ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.